ஹாய் கைஸ். ஓகே, நான் இப்போ வேலை கிளம்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி காலையில் என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் என் ரிலேட்டிவ் கால் பண்ணியிருந்தாங்க. காலையிலேருந்து தொடர்ச்சியாக ஒரு 3 பேர் பக்கம் கால் பண்ணாங்க. கால் பண்ணி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ணிவிட்டு எங்கிட்ட இருந்து ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்து ஃபோன் பண்ணாங்க, கேட்டாங்க, சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒரு பக்கம். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொன்னேன், ஏங்க நமக்கே இங்கே பல பிரச்சனை போயிட்டுருக்கு, என்னால் அந்த பிரச்சனையவே ப்ரெஷர் தாங்க முடியல. இதில் வேறு எல்லோரும் கால் பண்ணி என்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் சொல்ல எனக்கு இன்னும் டிப்ரெஷன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் ஒரு டஸ்ட்பின் மாதிரி என்கிட்ட எல்லா குப்பையும் கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை வேறு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உனக்கு உங்களுக்கு கால் பண்ணி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உன் மூலிமா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல தான் பேசுகிறாங்க. எல்லாராலையும் அதை பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. சபரிக்கு கால் பண்ணால் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்னு நினச்சி அவங்க கால் பண்ணி பேசுகிறாங்க. நீ அந்த மாதிரி சொல்லக்கூடாதுமா, தப்பு. இது நல்ல விஷயம், உனக்கு கால் பண்ணி அவங்க பேசுகிறாங்க, அந்த மாதிரி மனுஷங்களை நீ சம்பாதிச்சிருக்க, ரொம்ப நல்ல விஷயம், அந்த மாதிரி இனிமேல் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், உண்மையிலேயே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அது தப்பு, அது மாதிரி நம்ம பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு உங்களை நம்பி உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சொல்யூஷன் சொல்லுங்கள். அதை நீங்கள் டிப்ரெஷனாக எடுத்துக்காதீங்க.